நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் சொல்ல போகும் கதை சாதாரண கதை இல்லை நண்பர்களே. ஒரு மனிதனின் ஒரு ஆசை மற்றும் ஒரு இறை நம்பிக்கை. அல்லாஹ்வின் இல்லமான கௌபாவை ஒரு முறை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் ஒரு சிரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு முதியவர் இதயத்தில் பல வருடங்களாக இருந்தது. ஆனால் அவரிடம் பணம் இல்லை, விமான டிக்கெட்கள் இல்லை, பயணம் செய்வதற்கான வசதிகள் எதுவும் அவரிடம் இல்லை. அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா சகோதரர்களே? ஒரு சாதாரண மிதிவண்டியை எடுத்து அதிலேயே மக்காவை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கினார். வயது அதிகமாக இருந்தாலும், உடல் பலம் குறைவாக இருந்தாலும், ஆனால் மனசு மட்டும் உறுதியாக இருந்தது. வெயில் அடித்தது, சோர்வு வந்தது, உடல் வலிகள் இருந்தது. ஆனால் அவர் நின்றதில்லை. ஏன்னா அவர் பயணம் ஒரு சுற்றுலா கிடையாத உறவுகளே, அது அல்லாஹ்வை நோக்கிய ஒரு பயணமாக இருந்தது. ஒவ்வொரு மிதிவண்டி மிதிப்பும் யா அல்லாஹ், நான் உனக்காக வருகின்றேன் என்ற மாதிரி இருந்தது உறவுகளே. சில நேரங்களில் மக்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் உதவிகள் செய்தார்கள், சிலர் தண்ணீர் குடித்தார்கள். ஆனால் அவரை முன்னே கூட்டிச் சென்றது அல்லாஹ்வின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் அல்லாஹ்வை நோக்கி நடந்து வந்தால் அல்லாஹ் அவனை நோக்கி ஓடி வருவான். அந்த ஹாஜி எடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டரும் அல்லாஹ்வை நோக்கிய ஒரு அழைப்பு போல இருந்தது சகோதரர்களே. நாம் காரில் பள்ளிவாசலுக்கு போக சோம்பேறித்தனம் காட்டும் நேரத்தில் அவர் 1000 கிலோமீட்டர்கள் மிதிவண்டிகள் சென்றிருக்கிறார். இதுதான் உண்மையான காதல் அல்லாஹுக்காக. சுப்ஹானல்லாஹ். நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. இறுதியாக அவர் மக்கா நகரை அடைந்தார். மாஷா அல்லாஹ். கஅபாவை முதல் முறையாக பார்த்த அந்த நிமிடம் ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்த கனவு நிறைவேறிய தருணம். ஆனால் நண்பர்களே, அதற்கு பிறகு நடந்தது அனைவரையும் அழ வைத்து விட்டது. சுப்ஹான். அவர் அங்கேயே அல்லாஹ்வின் இல்லத்துக்கு அருகில் இந்த உலகை வாழ்க்கையை விட்டு பிரிந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மஸ்ஜித் அல் ஹரமில் லட்சக்கணக்கான மக்களின் முன்னிலையில் அவருக்கான ஜனாசா தொழுகை நடைபெற்றது. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் உறவுகளே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் அவற்றின் முடிவை பொறுத்தே அமைகின்றது. அவர் வாழ்க்கையின் முடிவு கஅபாவை பார்த்த பிறகு அல்லாஹ்வின் வீட்டில் இதற்கு மேல் அழகான முடிவு இருக்குமா சகோதரர்களே? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாம் எவ்வளவு நாள் வாழ்கின்றோம் என்பதில் முக்கியம் கிடையாது. நாம் எப்படி வாழ்கின்றோம், எந்த ஈமானோடு வாழ்கின்றோம், எந்த நிலையில் இறைவனை சந்திக்கின்றோம், அதுதான் முக்கியம் உறவுகளே. அந்த முதியவர் நமக்கு சொல்லும் பாடம், அல்லாஹ்வை உண்மையாக நேசித்தால் தூரம் முக்கியம் கிடையாது, கஷ்டம் முக்கியம் கிடையாது. அல்லாஹ் அந்த ஹாஜியின் பயணத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும். நம்முடைய இறுதியும் ஈமானோடு அமைய அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். ஆமீன். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.